அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி காலமான நிலையில் வால்பாறை சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். அந்த அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி கடந்த 21ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். குறிப்பாக வால்பாறை சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் போட்டியிட்டு கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அமுல் கந்தசாமி. அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக கோவையில் அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி அவர் கடந்த 21ஆம் தேதி காலமான நிலையில் தற்போது அவருடைய இடம் காலியானதாக, அதாவது வால்பாறை சட்டமன்ற தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்திருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசும் அரசியலில் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய மறைவை ஒட்டி அந்த வால்பாறை சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 9 மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில அந்த தொகுதியில மீண்டும் இடைத்தேர்தல் நடத்துவது என்பது சந்தேகம். அதற்கான வாய்ப்பு குறைவு என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. என்னன்னு சொன்னால் 6 மாத காலத்திற்குள்ள ஒரு சட்டப்பேரவைக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது இந்திய தேர்தல் நடத்தக்கூடிய விதி. ஆனால் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பொதுத் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலோடு புதிதாக தான் அந்த சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிறது அதனுடைய அம்சமா இருக்கு. ஆனாலும் இந்த தொகுதி காலியானதாக தற்போது சட்டப்பேரவை செயலகம் அறிவித்து அதனை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு.